Peppers Entertainment Television. Turn on the heat. இசைக்கருவியில் தேனருவி வீணை, விரல்களில் சரஸ்வதி தேவியின் அபிநயங்கள், காதுகளை வருடி மனதை உருக்கி சங்கமிக்கும் இசை அமுதம். வீணை பெருமை பெற்றது இவரால். திரு ராஜேஷ் வைத்யா அவர்கள். வணக்கம் சார். இந்த பா நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி பேரே புதுசா இருக்கு. ஃபர்ஸ்ட் பா அப்படிங்கிற ஒரு விஷயம். and thank you so much for inviting me in this. It's our pleasure sir. Thank you so much. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கலை பயணத்தை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. முதலாவதா இப்போ வீணை அப்படிங்கிறது ஒரு பக்கவாத்திய கருவியா இருந்தது. அத நீங்க பக்காவாத்தியமா மாத்தி இப்போ வீணைன்னு சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வருது உங்களுடைய பெயர் தான். ஆமா, கண்டிப்பா. என்ன பொறுத்த வரைக்கும், பலரையும் பொறுத்த வரைக்கும். சோ அந்த வகையில இப்போ வீணை உங்களால உலகமெங்கும் பிரபலப்படுத்தப்பட்டிருக்கு. என்னால மட்டும் நான் சொல்ல முடியாது. of course great legendsலாம் இருந்திருக்காங்க. சித்தி பாபு சார் என்னுடைய குருநாதர், and பாலச்சந்தர் சார்லாம். கண்டிப்பா சார். நான் இன்றைய கான்டெக்ஸ்ட்ல பேசும்போது இப்போ வீணை உலக அளவுல எந்த அளவுக்கு இந்த கருவிக்கு ஒரு முக்கியத்துவம் உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய குருஜி அவருடைய ஸ்டைல் மிக்ஸ் பண்ணி, சிட்டிபாபு சார் தான் என்னுடைய குரு, அவர் ஸ்டைலை மிக்ஸ் பண்ணி எனக்குன்னு ஒரு பாணியை நான் அமைச்சிருக்கேன். நான் என்னுடைய வே ஆஃப் பிளேயிங் அண்ட் என்னுடைய வீணைக்குன்னு ஒரு ஸ்ருதி இருக்கு. அது இல்லாமல் நான் அதை எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிட்டு ரொம்ப நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, என்னுடைய வீணை டோன் அது நான் கொஞ்சம் புதுசாக இருக்கணும்னு நான் ரொம்ப இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வரேன் நான். ஸோ அந்த விதத்தில் அஃப்கோர்ஸ் சக்ஸஸும் கொஞ்சம் அடைஞ்சிருக்கேன் அதில் நான். Yes sir, winners don't do different things, they do things differently அப்படின்ற ஒரு saying இருக்கு. So அதுக்கு I've always thought you're one best example. Thank you. சோ இப்போ நீங்க வீணை இந்த கருவியை நீங்க உலகமெங்கும் பிரபலப்படுத்த என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. பட் இப்போ ஒரு மேற்கத்திய இசையில, கர்நாடக இசை தவிர மேற்கத்திய இசையில வீணையுடைய பங்கு என்னவா இருக்கும்? வீணையுடைய பங்கு என்னவா இருக்கணும் இல்ல, நம்ம பங்கை நம்ம காமிக்கணும் அதுல. ஓகே. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் எடுத்துட்டா அதுல நம்ம எப்படி அதுல உள்ள மிங்கில் ஆறோங்கிறது தான் கேள்வி அதுல. சோ அந்த வகையில நீங்க வெஸ்டர்னா ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா சார்? வெஸ்டர்ன் நிறைய நான் வாசிப்பேன். ஏன்னா ஐ ஒர்க் வித் செவரல் பீப்புள். அதில் மெயினாக சொல்ல போனோம்னா சார் எல்டன் ஜானோடய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. அண்ட் மோர் ஓவர் இப்போ கிட்டார் இட்ஸ் அ வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய இது என்னன்னா கேள்வி, கிட்டாரும் ஃப்ரெட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், வீணையும் ஃப்ரெட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அப்போ கிட்டாரில் கார்ட்ஸ் வாசிக்கும் போது வீணையிலையும் வாசிக்கலாம். கண்டிப்பா. அவ்வளோதான். அதுதான் நான் அதில் ட்ரை பண்ணுறேன். வீணையில் எதுவுமே முடியாதது கிடையாது. எனி இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் எல்லாமே முடியும். நம்ம வாசிக்கிற விதத்தில் தான் இருக்குது. அவ்வளோதான் நம்மளுடைய பெர்செப்ஷன். So for example, lovely sir. thank you so much. இப்போ உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய இசை பயணத்துல மறக்க முடியாத ஒருவர் அப்படினா அது யாரா இருக்கும்? உங்களுடைய சாதனைகளுக்கு ஹெல்ப் பண்ணவரா இருக்கலாம். and then of course என்னுடைய குருஜி சிட்டிபாபு சார். அவருடைய வே ஆஃப் டீச்சிங் அண்ட் அவருடைய வே ஆஃப் பிளேயிங் ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்கா இருக்கும். கேட்டுட்டே இருக்கலாம் உட்காந்து. இப்படி கண்ணை மூடி உட்காந்தீங்கன்னா அப்படியே இனிமையா போயிட்டே இருக்கும் உள்ள. அப்படி அவருடைய அந்த இன்ஸ்பிரேஷன், அது எங்கள் அப்பாவுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் என்னுடைய ஒரு பாணி, நானாக கிரியேட் பண்ண ஒரு பாணி, அதெல்லாம் கேட்டு தான். அண்ட் அஃப்கோர்ஸ் சொல்லணும்னா வீணை இல்லாமல் நான் ரொம்ப இன்னும் அதிகமாக கேட்டது டாக்டர் எல் சங்கர், த கிரேட் வயலின் மாஸ்டர். அவருடைய வே ஆஃப் பிளேயிங்கும் நான் என்னுடைய வீணையில் நான் கொண்டு வந்தேன். கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணேன். இப்போ நீங்க இந்த துறையில பல சாதனைகள் இருக்கும். பட் ஸ்டில் டு நேம் தெம் lot of awards, government awards, state government. அப்படி பார்க்க போனா எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு டைட்டில் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்ட ஆஸ்தான வித்வான் 2001ல கிடைச்சது. and I was very much honored. and 2011ல கலைமாமணி ஸ்டேட் அவார்டு எனக்கு. of course so happy for that.
ஒவ்வொரு கலைஞருக்கும் ஒரு ஃபேவரட் ராகம் அப்படின்னு இருக்கும். ஒரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா சார்? நான் வீணை எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ராகம் தான் எப்பவுமே மனசுல ஓடிட்டு இருக்கும். அது அன்னைக்கு என்ன கான்செர்ட்ல அன்னைக்கு என்ன மனசு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். அன்னைக்கு எந்த பாட்டு நான் ரொம்ப ஜாஸ்தி கேட்கறேனோ இல்ல எந்த ராகம் ஜாஸ்தி கேட்கறேனோ அது மனசுல உட்காந்துரும், அதுவே தான் வரும். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பேன். இப்போ சில கர்நாடக ராகங்களை பேஸ் பண்ணி பல சினிமா பாடல்கள் வெளிவந்திருக்கு. அதுல உங்களை ரொம்பவும் டச் பண்ண சாங்னா என்னவா இருக்கும்? இப்போ நான் வாசினேன் டிங் டாங் கோயில் மணி. ஓகே. தட் இஸ் இன் ராகம் ரசிக பிரியா. அதுலயே ராஜா சார் ஒன்று பண்ணியிருக்காரு. நான் கடவுள் படத்துல பாலா சார் சங்கீதமே, அதுவும் ரசிக பிரியா. ஓகே ஓகே. ராஜா சாரோட மிகப்பெரிய ஃபேன் நீங்க, அது நீங்க வாசிக்கிறதுலயே புரியுது. அண்ட் அவரை நீங்க ரசிச்ச காலகட்டத்துக்கு அப்புறம் அவரோட நீங்க ஒர்க் பண்ண அனுபவங்கள் அதை பத்தி சொல்லுங்க சார். என்னுடைய ரொம்ப நாள் தவம் அது, அவரோட வாசிக்கணும், அவருடைய சாங்லாம் வாசிக்கணும் அப்படின்னு. 1 இயரா தான் எனக்கு அவரோட இப்பதான். ஓகே. இப்போ லாஸ்ட் 2012ல இருந்து தான் அவரோட எனக்கு ஒர்க் பண்ற அந்த கிரேட் 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 மொமெண்ட் எனக்கு ஆரம்பிச்சு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவருக்கே வாசிப்பு பிடிக்கணும் இல்லையா? கண்டிப்பா. he was very much happy. சோ அவருடைய ஒர்க் பண்ண அனுபவம் கண்டிப்பா சுவாரஸ்யமா இருந்திருக்கும். அவரோட ஸ்டுடியோவில் அவரோட ஒர்க் பண்ணும்பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் அதாவது எப்படின்னா, இப்போ நான் வாசிக்கும் போது அவர் சாங் சொல்லும் போது அந்த நோட்ஸ் எழுதி வாசிக்கிற பழக்கம். பட் எனக்கு எப்படின்னா, நான் நோட்ஸ் எழுதி அதை பார்த்து வாசிக்க மாட்டேன், அப்படி சொல்ல வாசிச்சிருவேன். ஸோ ஐ மீன் அவர் அதை கேட்டு சரி நான் சொல்றேன் வாசிங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்ல நான் வாசிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஐம் வெரி ஹாப்பி ராஜேஷ், நீங்க சொல்ல வாசிட்டீங்க. நான் அதுக்கு சொன்னேன், சார் அது கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான் போய் சேரணும். எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, உங்க பாட்டை கேட்டு தான் வளர்ந்துருக்கேன் நான் டியூன், என் மைண்டே டியூன் ஆனது உங்க சாங்ஸ் தான். ஸோ நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்க சொல்ல அது ஆட்டோமேட்டிக்கா வருது, அவ்வளவுதான் சார், வேற ஒன்றும் இல்லை, கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் சார். ஓகே. ராஜா சார் இசையில உங்களுடைய மனசுல என்னைக்குமே இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? எவ்வளவு பாட்டுன்னு சொல்றது? இந்த பாட்டை சொல்றதா? Okay, lovely. Nice to know. Apart from Raja sir, நீங்க ஒர்க் பண்ண மத்த இசையமைப்பாளர்கள்? மத்த இசையமைப்பாளர்கள் எல்லாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் அதிகமா ரொம்ப ஒர்க் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 95ல இருந்து till now I am working with வித்யாசாகர் சார். Okay. So வித்யாசாகர் சாரோடைய எல்லா மெலடியிலயும் என் வீணை இருக்கும். Okay. And I am so happy about that. அந்த மெலடி சாங் எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ். Definitely. அதுல ஏதாவது ஒன்னு எங்களுக்காக இப்போ வாசி. உங்க இசை பயணத்துல உலக அளவுல நீங்க கொலாபரேட் பண்ண மத்த மியூசிஷியன்ஸ்
அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. அப்படி பார்க்க போனா யுஎஸ்ல வந்து ஐ மீன் வேர்ல்ட் லெவல்ல ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் கால்ட் பிளேயிங் ஃபார் சேஞ்ச். ஓகே. அது எப்படின்னா ஒரு சாங் எடுத்துட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து ஹில் கோ ஆல் அரவுண்ட் தி வேர்ல்ட். ஒரு ஊர்ல அந்த மியூசிஷியனை வந்து அந்த சாங்கை எப்படிலாம் வாசிக்கிறாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மைக்கேல் ஜாக்சன் சாங் அதை எடுத்துட்டு அந்த சாங்ல அவங்க எப்படிலாம் வாசிக்கிறாங்கன்னு அதை வந்து ஷூட் பண்ணி அது ஒரு ஆல்பமா ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா யூ கம் டு நோ லைக் ஒரு புது மியூசிஷியன்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம் அதுல. வேர்ல்ட் டாப் கிளாஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே. ஆனா அவங்க எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க, எவ்வளவு டிஃபரெண்டா. ஆமா, அந்த சாங் இவங்க எப்படி யோசிக்கிறாங்க. அந்த ஆல்பம் பேரே வந்து பிளேயிங் ஃபார் சேஞ்ச். லவ்லி. அது ஒரு 3 பார்ட் வந்திருக்கு. அந்த 3 பார்ட்லயும் நான் வாசிச்சிருக்கேன். இப்போ உங்களுடைய ஓன் கம்போசிஷன்ஸ் அத பத்தி நீங்க சொல்லுங்க சார். நான் நிறைய பண்ணிருக்கேன் கம்போசிஷன்ஸ். எல்லாமே என்னுடைய மட்டும் சொல்ல மாட்டேன், என்னுடைய மியூசிஷியன்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து கம்போஸ் பண்ணுவோம். அதுல இப்போ நிறைய பண்ணிருக்கோம். அதுல ரீசெண்டா இப்போ நாங்க ஒரு 5 பீஸ் பேண்ட் ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஃபுல்லாவே மேத்தமேட்டிக்கலா இருக்கும் அது கேட்கறதுக்கு. அதுதான் இப்போ கரண்ட்லி அதான் போயிட்டு இருக்கு இப்போ. அதர்வைஸ் நான் என்னோட ஃபியூஷன் பீசஸ் நிறைய கம்போஸ் பண்ணிருக்கேன். Can we have a Sure. Wonderful, sir. That was really nice to hear. கலைங்கிறது is something that has to be passed on. இப்போ இன்றைய இளைஞர்கள வந்து கவர்ற மாதிரி ஒரு அழகான ஒரு டிஷ்ஷா அதை நீங்க ஆல்ரெடி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. பட் அந்த வகையில நீங்க இன்னும் செய்யணும்னு நினைக்கிற விஷயம். கண்டிப்பா எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை ஒரு வீணா ஸ்கூல் ஆரம்பிக்கணும். ஒன்லி ஃபார் வீணா, வேற எதுவுமே இல்லை, ஒன்லி ஃபார் வீணான்னு. ஸோ அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. மே எண்டில் நான் ஆரம்பிச்சிருவேன் ஸ்கூல். ஓகே. இப்போ என்னன்னா ஸ்கூலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பேச்சு நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு பேர் ஆசை. ஏன்னா வீணை அப்படின்னாலே அவர் அஃப்கோர்ஸ் சரஸ்வதி இஸ் அல்டிமேட் காட், அவங்க தான் வீணை அப்படின்னாலே. பட் வீணை அப்படின்னா இன்னொரு பேர் ஞாபகம் வர்றது வந்து ராவணன். ராவணன் வந்து வாசிச்ச மாதிரி வீணை யாருமே வாசிக்கல இன்னி வரைக்கும் அப்படின்னு ஒரு இருக்கு. ஸோ ராவணா அப்படின்னு ஸ்கூல் பேர் வைக்கலாமான்னு எனக்கு ஒரு ஆசை. பட் அது எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஒரு வீணை கலைஞனா நான் பார்க்குறேன், அவ்வளோதான். கண்டிப்பா சார். ஏன்னா அந்த சிவனே வந்து மயங்கிதான் அவருக்கு வந்து காட்சி கொடுத்ததா எல்லாரும் சொல்லி கேள்வி. புராணத்துல அப்படிதான் கேள்வி நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். சோ ராவணா அப்படின்னு அதுலயும் வித்தியாசமா யோசிக்கிறீங்க சார். நல்லா இருக்கும். கண்டிப்பா. ராவணா தி ஸ்கூல் ஃபார் வீணா. குட் லக் சார். ஐ அம் ஷூர் அந்த உங்களுடைய அந்த எஃபர்ட்டும் கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல சக்சஸ் ஆகும். Thank you. இசைங்கிறது இறைவனோட ஐக்கியம். ஒரு குழலூதும் கண்ணன் ஆகட்டும், வீணை மீட்டும் சரஸ்வதி தேவி ஆகட்டும், உடுக்கை வாசிக்கும் சிவன் ஆகட்டும், இப்படி எல்லா கடவுள்களும் ஒரு இசை கலைஞரா தான் நமக்கு தெரிஞ்சிருக்காங்க. சோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய நான் வந்து ராஜேஷ் வைத்யா அப்படின்னு நீங்க வந்து என்ன ஒரு செலிபிரிட்டியா பார்த்து நீங்க வந்து இன்டர்வியூ பண்றீங்க அப்படின்னா நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு காரணம் வந்து ஒருத்தர் தான். அது வந்து காஞ்சி மகாபெரிவர். எனக்கு எல்லாமே அவர் தான். நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன் டிவியில், உலக மக்கள் எல்லாரும் பார்க்க போகிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. நான் வாசிக்கிறதாகட்டும், வாட் எவர் ஐ எம் நவ், காஞ்சி மகாபெரிவர் அவர் தான் எனக்கு எல்லாமே. It's a blessing to hear to your music. My pleasure. ஒவ்வொரு ஷோவும் as an artist பண்ணும்பொழுது கண்டிப்பா நெக்ஸ்ட் ஷோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டே தான் இருக்கும். ஆமா. பட் இருந்தாலும் sometimes as an artist we'll have a feeling இன்னைக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சது, இன்னைக்கு நான் பெஸ்டா என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. சோ அப்படி உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் அது? நிறைய ஷோஸ் இருக்கு, எந்த ஷோன்னு சொல்ல முடியும். இப்போ நான் எப்ப வாசிச்சாலும் இது வந்து கண்டிப்பா இட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஹிட் அப்படின்னு ஒரு ஏதாவது நான் நினைக்கிற சாங் வந்து ரகுவம்ச சுதான ஒரு பாட்டு. ஓகே. இந்த
song is always hit. ஏன்னா அந்த வே ஆஃப் பிளேயிங் எல்லாம் ஜோஷ் ஆயிடுவாங்க ஸ்டேஜ்ல எல்லாரும். ஆமா. இப்போ வந்து இசைன்னு சொல்லும் பொழுது அதனுடைய வரிகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா. இப்போ நீங்க வந்து அது இன்ஸ்ட்ருமெண்டா வாசிச்சாலும் அது எங்களுடைய காதுகளுக்கு அந்த வரிகள் அந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு வந்து கேக்குது. சோ அப்படி இருக்கும்போது உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு ரைட்டர் அப்படின்னா அது யாரு? ஒரு கவிஞரா இருக்கு. கண்ணதாசன். ஓகே. கவிஞர் கண்ணதாசன் ஆல் டைம் ஃபேவரட். ஓகே. அவருடைய பாடல்கள்ல உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ண சாங்? What a composing, what a situation. Thank you sir. ரொம்ப அழகான மெசேஜ் இருக்கக்கூடிய ஒரு பாடல். கண்டிப்பா இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய உணர வேண்டிய விஷயங்கள். அப்படிப்பட்ட ஒரு சாங் இந்த நிகழ்ச்சியில நீங்க வாசிச்சது ரொம்ப பெருமை. Thank you sir. இப்போ வந்து கடைசியா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு, இப்போ இசை ரசிகர்களுக்கு அல்லது இசைய பயிலணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க as a senior artist சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் மற்றும் இசை ரசிகர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கணும். நிறைய மியூசிக் கேளுங்க, எல்லா வகையான மியூசிக்கும் கேளுங்க, நல்லா ரசிங்க. அண்ட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ், practice and dedicate yourself to music. Thank you sir. It was lovely meeting you. உங்களுடைய கலை பயணத்தை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. Thank you so much. Definitely you're such an inspiration for youngsters today. நானும் உங்களை அப்படிதான் எப்பவுமே பார்த்திருக்கேன். Thank you so much sir. மிக்க நன்றி. பான் நிகழ்ச்சியில திரு ராஜேஷ் வைத்தியா அவர்களை சந்திச்சு அவருடைய கலை பயணத்தை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப இனிமையா அமைந்த இந்த நிகழ்ச்சியை நீங்க நிச்சயமா ரசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே பான் நிகழ்ச்சியில இன்னொரு இசை வித்தகரை சந்திச்சு அவருடைய கலை பயணத்தை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது TM ஸ்ரீதேவி.